ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் வீட்டில் இருக்க பொருள் வச்சு ஒரு சூப்பரான குலாப் ஜாம் செய்யலாம் வாங்க. இதை செய்கிறதுக்கு 1 கப் மைதா, 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர், 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் நல்லா பிசைஞ்சிடலாம். அடுத்தது அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடலாம். இது இப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு சக்கரை, 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து இது நல்லா கொதிச்சு வந்துன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருக்க மாவு எடுத்து நல்லா உருட்டிடலாம். இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு அதுக்கு நடுவில் இந்த மாதிரி குழி பண்ணிட்டு அதை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் அது நல்லா ஊறி வரும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துடலாம். அடுத்ததான் நல்லா சூடான எண்ணெயில் போட்டு இதை நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இதோட 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சிருக்க எல்லா குலாப் ஜாமுனையும் பொரிச்சு எடுத்துட்டு அதை இந்த சக்கரை பாகில் போட்டு நல்லா ஊற வச்சு வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான டேஸ்டான குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.